இலங்கை மீனவர்கள் 59 பேருக்கு எதிராக தமிழ்நாட்டு போலீசார் மதுரை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் இலங்கை மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இந்திய கடல் எல்லைக்குள் பிரவேசித்தமை மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு, புத்தளம் மற்றும் களுத்துறை ஆகிய பகுதிகளில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற மீனவர்கள் மீதே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி கடற்பரப்பில் வைத்து கடந்த செப்டம்பர் மற்றும் நவம்பர் ஆகிய மாதங்களில் குறித்த இலங்கை மீனவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேவேளை 212 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான 40 மீன்பிடி படகுகள் இந்திய பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி தெரிவிக்கின்றார். அதேவேளை 260 இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய மீனவர்களின் 77 படகுகள் இலங்கையின் பொறுப்பில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மனிதாபிமானத்துக்கும் ஊடக சுதந்திரத்துக்கும் எதிராக விடுக்கப்பட்ட ஓர் மிலேச்சத்தனமான சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 5 வருடங்கள் ஆகின்றன. இந்த தாக்குதலின் போது சிரேஷ்ட ஊடகவியலாளரான எமது நண்பர் ஒருவரை இழக்க வேண்டி ஏற்பட்டது. லசந்த விக்ரமதுங்க இவர் ஓர் சிரேஷ்ட ஊடகவியலாளர், சிரேஷ்ட அரசியல்வாதி, அதே போன்று மனிதநேயம் படைத்த எமது நண்பர். எமது ஊடக நிறுவனத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எம்முடன் இருந்தீர்கள். பல திறமைகளை கொண்ட லசந்த விக்ரமதுங்க உண்மையை வெளிக்கொணரும் வகையில் சண்டே லீடர் பத்திரிகையை ஆரம்பித்தார். குற்றம் இழைப்போர் சமூகத்தில் எந்த தராதரத்தில் இருந்தாலும் அவர்கள் தொடர்பில் செய்தி வெளியிட லசந்த பின்வாங்கவில்லை. பல்வேறு விமர்சனங்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் மத்தியில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த ஓர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க. MTV MBC ஊடக வலையமைப்பின் டெபானம கலையகத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது லசந்த அன்றைய தினமே இவ்வாறு குரல் எழுப்பினார். பயங்கரவாத மற்றும் குண்டர்களின் இவ்வாறான தாக்குதல்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். இது முதல் தடவை அல்ல, இது இறுதி சம்பவமாகவும் அமையாது இருக்கலாம். எனினும் நாம் நிதானமாக இவ்வாறான சம்பவங்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம். அனைத்து ஊடக நிறுவனங்களும் இதற்கு எதிராக செயற்பட தயாராக வேண்டும். ஊடக சுதந்திரம் தொடர்பில் துணிச்சலுடன் கருத்து வெளியிட்ட உங்களுக்கு இறுதியில் கிடைத்த பதில் உயிர் துறப்பே. தேகிவளை அத்திட்டி வீதியூடாக தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஊடகத்துறைக்கு பெரும் பங்காற்றிய உங்களை எம்மிடமிருந்து பிரித்து விட்டாலும் நீங்கள் மனிதாபிமானத்திற்கு ஆற்றிய சேவையை எவராலும் அளிக்க முடியாது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு இன்றுடன் 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் ரகசியமாகவே உள்ளது. நீங்கா நினைவுகளில் லசந்த. சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை நினைவு கூர்ந்து இன்று பொருளையில் பிரார்த்தனை நிகழ்வு ஒன்று நடைபெற்றது.
பொருளை கணத்தையில் நடைபெற்ற இந்த நினைவு தின நிகழ்வில் லசந்த விக்ரமதுங்கவின் குடும்ப உறவினர்களும் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். උසාවියේ නඩුවක් තිබීදයි අවුරුදු 5ක් තිස්සේ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற போதிலும் இந்த கொலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போதிலும் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றையவர் ஓர் இராணுவ வீரர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாம் மிகவும் கவலையுடன் இருக்கிறோம். அதே போன்று இந்த வழக்கில் தீர்ப்பொன்றை எதிர்பார்க்கின்றோம். ඔවුන්ගේ හිත හදා ගන්නට මේ නඩුවේ ඉවරයක් බලාපොරොත්තුව සිටිනවා. எத்தனால் கொண்டுவரப்பட்டதன் பின்னணியில் இருப்பது யார் என்று தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாதி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கேள்வி எழுப்பினார். தார் என்று எத்தனால் கொண்டு வந்தார்கள். இரண்டாவது தடவையாக டர்பன்டைல் என்று கூறி எத்தனால் கொண்டு வந்தார்கள். மூன்றாவது தடவையாக அனைத்தும் தளபாடங்கள் வந்துள்ளன. மொத்தமாக எத்தனை கொள்கலன் என்று கூறுங்கள். மொத்தமாக 66,000 லிட்டர் கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு 74,000 லிட்டரும் நேற்று 16,000 லிட்டரும் கைப்பற்றப்பட்டன. இதில் யார் இருக்கின்றார்கள் என்று மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதனை வெளியில் எடுப்பதற்கு யார் வந்தார்கள் என்றும் எந்த அமைச்சர் கொண்டு வந்தார் என்றும் பின்னணியில் இருக்கின்ற அமைச்சர் யார் என்றும் கூறுங்கள். மன்னாரிலே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த பிரதேசங்களிலே ஏதாவது தேவைக்காக நிலத்தை அகல முடியாத, நிலத்தை தோண்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நீர்க்குழாய்களை பொறுத்துவதற்காக நிலத்தை தோண்டினாலும் அங்கே எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன. இப்படியான நிலைமையிலேயும் கூட வேண்டுமானால் நீங்கள் எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்கின்ற போக்கிலே இஸ்ரேலை போல சீரியாவை போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெடுநாட்களுக்கு இது நீடிக்க முடியாது. பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டிலே இருந்து இலங்கை அரசாங்கம் விலக முடியாது. நுகர்வுக்கு உதவாத சுமார் 47,000 கிலோகிராம் நெத்தலியை வத்தளை ஹெந்தல பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் கைப்பற்றியுள்ளனர். சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான நெத்தலி கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 3 கொள்கலன்களில் இருந்த நெத்தலி கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கம்பகா மாவட்ட பிரதம அதிகாரி ரஞ்சித் வீரவர்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தின் பின்னணியில் அரசியல் செயற்பாடுகள் காணப்படுவதாக ஜனநாயக கட்சியின் கொலன்னாவ தொகுதி அமைப்பாளர் சுசில் கிண்டல்பீட்டிய தெரிவிக்கிறார். கொலன்னாவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். கொலன்னாவி தொகுதியில் முள்ளேரியா வடக்கு பகுதி மற்றும் கலனிமுள்ள ஆகிய பகுதிகளில் கட்சி செயற்பாட்டாளர்களின் சந்திப்பொன்று நேற்று மாலை அம்பத்திலேயில் நடைபெற்றது. யார் இவற்றை பெறுகின்றனர்? அரசியலுடன் தொடர்புடையவர்களே இவற்றை பெறுகின்றனர். இவற்றை கலந்து யாருக்கு புகட்டுகின்றனர்? எனக்கும் உங்களுக்கும் தான் புகட்டுகின்றனர். குறைந்த விலைக்கு எதனால் கொண்டு வந்து அவற்றை கலந்து புகட்டுகின்றனர். அப்போது நீங்கள் வீடு, பிள்ளைகளுக்கு தொழில், கல்வி, சுகாதார சேவைகள் என்பவற்றை கேட்பதில்லை. எத்தனோலை குறைந்த விலைக்கு வழங்குவதால் வாயை மூடி இருக்கின்றோம். இந்த முறையை தான் நிர்வாகிகள் எதிர்பார்க்கின்றனர். இல்லை என்றால் இவற்றை இல்லாது செய்ய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை தலைவர் மற்றும் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலின் போது ஏனைய உறுப்பினர்களை விட குறைந்த அளவு வாக்குகளையே பெற்றுக் கொண்டுள்ளதாக கட்சி செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு மக்கள் வரம் குறைந்தவர்களுக்கு கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கையை முன்னெடுக்க முடியுமா என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை தலைவர் கடந்த பொது தேர்தலின் போது கம்பகா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டதோடு குறைந்த அளவு வாக்குகளையே பெற்றுக் கொண்டுள்ளார். அதே மாவட்டத்தில் போட்டியிட்ட புதிய உறுப்பினரான உபேக்ஷா ஸ்வர்ணமாலியை விட குறைந்த வாக்குகளே கரு ஜெயசூரிய பெற்றுக் கொண்டுள்ளார். அந்த தேர்தலின் போது கரு ஜெயசூரிய 3வது இடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். தலைமைத்துவ சபையின் தலைவராக செயற்படுகின்ற கரு ஜெயசூரியவின்
வாக்கு வங்கியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமை கடந்த தேர்தல்களின் போது பெற்றுக்கொண்ட வாக்குகளுடன் ஒப்பிடும் போது உறுதி செய்ய முடியும் என கட்சி செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட கரு ஜாயசூரிய 2,50,912 வாக்குகளை பெற்றுள்ளார். அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது அவரது வாக்கு பலம் 2,02,029 வரை குறைந்தது. கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் 17 பேருடன் கட்சியை விட்டு அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு பின்னர் தனியாக மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் அவர் இணைந்து கொண்டவர் என்று கட்சி செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் பின்னர் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் போது கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு 60,310 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை கேகாலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் தலைமைத்துவ சபை உறுப்பினராக செயற்படுகின்றார். 1994ஆம் ஆண்டு கேகாலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார். அந்த மாவட்டத்தில் முதலிடத்திற்கு வந்த ஜாத்திலக்க பொடி நிலைமையை சப்ரகமோ மாகாண முதலமைச்சராக நியமிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்தார். பின்னர் பொடி நிலைமையின் இடத்திற்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை கபீர் ஹாஷிமின் ஊடாக நிரப்பினார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலுக்காக கேகாலை மாவட்டத்தில் வாக்கு பலத்துடன் இருந்த ULM ஃபாரூக்கிற்கு ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. தமக்கு வேட்பு மனு வழங்காமைக்கான காரணம் என்ன என்று தலைவரிடம் வினவியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த தேர்தலில் கபீர் ஹாஷிம் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு கபீர் ஹாஷிம் கேகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 69,372 வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு கடந்த பொது தேர்தலின் போது 48,722 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டுள்ளார். யாரை ஏமாற்றுகின்றீர்கள்?